Hi sweet subscribers, welcome back to மனமிட்டு பேசலாம் with உங்கள் ஸ்நேகிதி. உங்க எல்லாருக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி போச்சு? வெயிட் நீங்க நினைச்ச மாதிரியே போச்சுன்னா முதல்ல ஒரு குட்டி ஸ்மைலை போடுங்க. கியூட், வெரி கியூட். நமக்கு ஹாலிடேஸ்னாலே சந்தோஷம்தான். அதுலேயும் பண்டிகை நாட்களை ஒட்டி வர ஹாலிடேஸ்னா டபுள் ட்ரிபிள் ஹாப்பினஸ் இல்லையா? புது ட்ரெஸ், அதுவும் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ். கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாரும் பட்டு புடவை, தாவணி, புடவைன்னு ஒரு பக்கம், ஆண்கள் எல்லோரும் வேஷ்டி சட்டைன்னு கலக்கிருப்பீங்க. இது மட்டுமா? பொங்கல் பானை, கரும்பு, பொங்கலுக்குன்னு போட்ட ஸ்பெஷல் ரங்கோலி கோலம்னு எல்லாத்துக்கூடும் ஒரு மேண்டேட்ரி பிக்சர். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸோட குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, அப்புறம் வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு காலரை தூக்கி விட்டு கூலர்ஸோட ஒரு கூல் செல்ஃபி. டீம் கேர்ள்ஸ் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸில் ஒரு சில 1000 ஃபோட்டோ கிளிக்ஸ்னு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு தெரிக்க விட்டுருப்பீங்க. கரெக்டா? அண்ட் ஹலோ, எத்தனை பேர் மாட்டு பொங்கலுக்கு மாட்டை வரைகிறேன்னு உங்கள் கோலத்தில் ஆட்டுக்குட்டியும் மான்குட்டியும் வரைஞ்சிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சிலர் ஊருக்கு போய் உங்கள் ஃபேமிலியோடு இருந்திருப்பீங்க. சிலர் நிறைய ட்ராவல் பிளான்ஸும் போட்டிருப்பீங்க. மேலும் சிலர் நான் வீட்டிலேயே தாங்க இருந்தேன், எங்கேயும் போல, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடுன்னு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அடடா, இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலையே, சாப்பாடு. அதுதாங்க பொங்கல் ஸ்பெஷல்னு ஒரு சாம்பார் ஒன்று வைப்பாங்கல்ல. 5 வகை இல்லை 11 வகை, இல்லைன்னா ஒரு சிலர் 21 வகை காய்கறிகளை போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்களே, அதை பற்றி பேசலைன்னா எப்படி? நல்ல வாழை இலையில சுட சுட சாதம், அதில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த காய்கறி நிரம்பிய சாம்பாரை ஊற்றி அந்த சாதமை சுற்றி சுட சுட கீரை, கூட்டு, சக்கரை பொங்கல், பாயாசம், மொறு வடைன்னு பிரமாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு அசைவ விருந்து சாப்பிட்ற பழக்கமும் இருக்கும். நீந்துறது, பறக்கிறது, ஓடுறதுன்னு எல்லாத்தையும் ஒரு பிடிச்சிருப்பீங்க இல்லையா? சிலர் வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் பலரும் கிச்சனில் ஒய்ஃப் கூட நின்றுட்டு பொங்கல் ஆர் வடை ரெசிபிஸை வாசிக்க ஒய்ஃப் அதை பிரமாதமாக ட்ரை பண்ணி வெற்றி பொங்கலை உருவாக்கின தருணங்களும் ஏராளம். நிறைய பேர் ஹாலிடேஸ்க்கு சொந்த ஊருக்கு இல்லை வெக்கேஷனுக்கு கூட போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லாம் லீவ் முடிஞ்சு திரும்பவும் ரிட்டர்ன் வர ப்ராசஸ் இருக்கே, அந்த டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஒரு பெரிய ரிலீஃப் வந்திருக்கும். சரி, இப்போ ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாமா? என்னதான் நம்ம மனசு ஃபுல்லாக இந்த ஹாலிடேஸ் வைப்லேயே இருந்தாலும் ரியாலிட்டி என்ன சொல்லுது? நாளைக்கு மண்டேன்னு சொல்லுது. ஸோ நாளைக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸ்னு எல்லாரும் கிளம்பணும். ஓகே? அண்ட் ஆப்வியஸ்லி அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட உங்கள் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சுன்னு ஒரு குட்டி டிஸ்கஷனும் நடக்கும். அப்படி தானே? அண்ட் எல்லோருக்கும் ஹாலிடேஸ் பிளான் பண்ண மாதிரியே போயிருக்கணும்னு எல்லாம் அவசியமே இல்லைங்க. சில பிளான்ஸ் கேன்சல் ஆகியிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இல்லை, மீட்டிங்க்கு வர முடியாதுன்னு சொல்லி ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டையும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். சிலருக்கு தேவைப்பட்ட ரெஸ்ட் கூட கிடைக்காமையே போயிருந்திருக்கலாம். இதெல்லாம் சகஜம் தானே? இந்த எக்ஸ்பீரியன்ஸோட நெக்ஸ்ட் பிளானிங்கை இன்னும் பெட்டராக சிறப்பாக பண்ணிக்கலாம். ஸோ கவலையை விட்டு தள்ளுங்க. அட்லீஸ்ட் உங்கள் ரொட்டீன் வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் கிடைச்சதுல அந்த பாசிட்டிவ் நோட்டோட நம்ம மண்டேவை நோக்கி போகலாமா? ஏன்னா நம்மளோட அந்த வீக்லி ரொட்டீன் வாழ்க்கை தானே நம்மளை நம்ம குறிக்கோள்கள், அதாவது நம்ம கோல்ஸ்க்கு நெருக்கமாக கூட்டிகிட்டு போகுது. நம்ம சக்ஸஸையும் அப்போது அங்கே தானே தேட முடியும். ஸோ எவ்வளவு களைச்சி போய் சோர்வாக இருந்தாலும் சரி, மண்டேக்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷனையும் கொஞ்சம் பண்ணிடலாமா?
வீட்டில் இருக்க அம்மா ஆர் ஒய்ஃப் தான் இதெல்லாம் செய்யணும்னு ஆர் அவங்களே இதெல்லாம் செஞ்சுடுவாங்கன்னு அமைதியாக இருந்துடாதீங்க. ஒழுங்கா சமத்தா நாளைக்கு போட்டுக்க வேண்டிய யூனிஃபார்ம், ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. உங்கள் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பேக், ஷூ, சாக்ஸ்னு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. இதுவே உங்கள் பாதி டென்ஷன் கம்மி பண்ணிடும். அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எஸ்பெஷலி உங்களுக்கு தான். நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணி எழுந்துக்கோங்க. நீங்கள் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ், எக்ஸசரிஸ், பேக்ஸ், கார் கீ, பைக் கீன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அண்ட் டெஃபினட்டாக மார்னிங் டைமுக்கு எழுந்து சுறுசுறுப்பாக ஆன் டைம் ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ணிடணும்னு ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ஒரு பிளேலிஸ்டில் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு ட்ரெயினில், பஸ்ஸில், ஆட்டோவில் இல்லை காரில் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்டுக்கிட்டு ஹாப்பியாக வைப் பண்ணிக்கிட்டே போகலாம் இல்லையா? ஸோ அது உங்கள் மூடை இன்னுமே பூஸ்ட் பண்ணிவிடும். நம்ம என்ன தான் செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும், எவ்வளோ தூரம் போனாலும் மீண்டும் நம்ம ரொட்டீன் லைஃப்க்கு வந்து தானே ஆகணும். ஸோ நாளைய பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுங்க. சரி ஓகே, பண்ணிடுறேன்னு எழுந்துக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள், வெரி குட். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வெரி வெரி குட். வேறு என்னங்க, இந்த ஹாலிடேஸ் உங்களுக்கு கொடுக்க எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் அண்ட் குட்டி குட்டி மகிழ்ச்சியான தருணங்களை நினச்சி ஒரு குட்டி ஸ்மைலோட நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நாளைய புது நாள் உங்களுடைய வரலாறு புத்தகத்தின் புது பக்கம். ஸோ அந்த நாளை சுவாரஸ்யமாக எழுதுங்க. உங்கள் ஸ்நேகிதியோட மண்டே மோட்டிவேஷன் உங்களை தயார்படுத்திருக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன். அப்படி பண்ணிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மோட்டிவேஷன் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அப்போ நிச்சயமாக இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை 40% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் என்னுடைய நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கும் அது பதிலுக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்கும், வீடியோஸும் ரெகுலராக வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்நேகிதி. பாய்.